முருகனுக்கு உகந்த நாளான வைகாசி விசாகத்தையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி, திருப்பரங்குன்றம் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பால்குடம் காவடி எடுத்து முருகபெருமானை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு மாதமும் விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் வைகாசி விசாக திருவிழாவானது பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுடன் தொடங்கப்பட்ட நிலையில் இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை முதலே பக்தர்கள் வர தொடங்கிய நிலையில் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் பால் உள்ளிட்டவைகளை சண்முகருக்கு பாலாபிஷேகம் செய்து அபிஷேகமானது நடைபெற்று சாமி தரிசனமானது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் மூலவர் சன்னதி அடைக்கப்பட்டு பொது தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு உற்சவர் சன்னதியில் சண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானை தரிசனம் மட்டுமே செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.